என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்ற ஒருவருக்கு சரியான பதிலடியை கொடுத்துவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்றவர்கள் எந்த காலத்திலுமே தன் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையுமே பெற்றுவிட மாட்டார்கள். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு பின்னால் வருகின்ற பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் அந்த நேரத்தில் தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு பல கஷ்டங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என் பிள்ளையே, நீ எதுவாக இருந்தாலுமே சற்று கவனத்தோடு கவனிப்பது மிகவும் அவசியமல்லவா? அதைத்தான் இன்று இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றது, உனக்கு வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கின்றவர்கள் யார், இவர்கள் உனக்கு கெடுதலை நினைப்பதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை முன்பிருந்தது போல இப்பொழுது இல்லை. ஆரம்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் போகும். இது பெரிதாக உனக்கு தோன்றுவது கிடையாது. ஆனால் இப்பொழுது எல்லாம் பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கின்றது. உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பிரச்சனைகள் வருவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற ஒரு பெண் காரணமாக இருக்கின்றார். இதனை உன் பிரத்யங்கரா நான் கண்டு கொண்டேன். அதனால்தான் என் பிள்ளையை உனக்கு இதனை சொல்லிவிட்டு இந்த பிரத்யங்கரா நானும் அவர்களுக்கு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று புறப்பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அதனை சற்று நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது உன்னை சுற்றி என்பதனை நாம் சற்று கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது, என்ன பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கின்றது என்று நீ யோசித்து கொண்டிருந்த தருணங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த நன்மைகளும் கிடைக்காமல் போனது. நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன்னுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் போனது என்று இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதையும் நீ இதுவரையிலும் கண்டதில்லை. அதையும் தாண்டி ஒரு நிமிடம் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டால் அதற்கு பல மணி நேரம் கவலையை நீ அனுபவிக்க வேண்டியதாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறி இருக்கின்றது. அதாவது எந்த விஷயத்திலும் இருந்துமே உனக்கான தெளிவு உனக்கு கிடைக்கவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை சூழ்ந்து இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலுமே அது மிகுதியான வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கண்டு ரசிக்கின்றார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி எந்த வகையிலுமே உனக்கு நல்லது நடக்காத பொழுது, ஏதாவது ஒரு விஷயத்திலாவது நாம் மகிழ்ச்சியை பெற்றுவிட மாட்டோமா என்று என் குழந்தை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய பிரத்யங்கரா உனக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதை என்னவென்று உனக்கு நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் கூட இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான். நாம் எதுவுமே இல்லாதது போல எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வேறறுத்து விட்டோமானால்
மற்றபடி பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க தொடங்கிவிடும் அல்லவா? தன்னுடைய வாழ்க்கையை இழந்த ஒரு பெண்ணால் உனக்கு பிரச்சனைகள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் எந்த காலத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். மேலும் மேலும் உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனை துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உன்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அனுபவிக்கின்றாயோ அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அவர்களுக்கு அது நடக்கவில்லையே, அவர்களுக்கு அது கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கப்படுகின்றார்களே தவிர, சரி நமக்குத்தான் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, அவர்களாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பதற்கு மனம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த பெண் உன் இல்லத்தில் இருக்கின்றாள். ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவள், அல்லது தன் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவள். அதாவது அவர்களினுடைய துணையானது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து வேறுபாட்டின் காரணமாக அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற ஒரு உறவு உன் இல்லத்தில் இருக்கும் என்றால் இந்த வாக்கு என் பிள்ளையே உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்யங்கரா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கேட்டு அதில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை மட்டும் நீ பெற்றுக்கொண்டால் போதும். என் குழந்தையே, என்ன நடந்தாலுமே நீ எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு பதற்றமடையாதே. இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க எத்தனையோ முயற்சிகள் நடந்தாலுமே இந்த முயற்சியில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும். யாரும் எதையும் நினைத்து விட்டாலும் அவர்கள் அதிலிருந்து எந்த நன்மைகளையும் பெறப்போவது கிடையாது. இன்னொருவரை காயப்படுத்தியோ இன்னொருவரை கஷ்டப்படுத்தியோ அதிலிருந்து ஒருவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் ஒரு நொடி பொழுதும் நிலைப்பது கிடையாது. தன் வாழ்க்கையை இழந்துவிட்ட பெண்களுக்கு எப்பொழுதுமே இந்த பிரித்யங்கரா சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். தன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களை காயப்படுத்தாமல் அவர்களோடு உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நம்மால் இன்னொருவருக்கு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. என் குழந்தையே, நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக இருப்பதை இவர்களுக்கு பார்க்க முடியவில்லை. இவர்கள் வாழ்க்கையில் எதுவும் இல்லாத வெறுமையாக இருப்பதனால் இவர்களுக்கு இதையெல்லாம் காணும் பொழுது மனதிற்குள் மிகுந்த வேதனையை அது கொடுக்கின்றது. நாம் இப்படி இருக்கின்ற நேரம் இவர்களுக்கு மட்டும் இந்த சந்தோஷம் கிடைக்கிறதே என்று சொல்லி உன்னை பார்த்து ஏக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஏக்கப்படுவதோடு நிறுத்திவிடவில்லை. எதையாவது செய்து உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கலாமா என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் நினைப்பது போலெல்லாம் உன் வாழ்க்கை ஒன்றும் அத்தனை சந்தோஷமாக இல்லை. உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் நிச்சயமாக நிம்மதி இல்லை. ஏற்கனவே இங்கு 1008 பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நமக்கு என்னதான் நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நாம் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இவர்கள் வேறு உள்ளே வந்து பிரச்சனைகளை உருவாக்க நினைப்பதை பார்க்கும் பொழுதுதான் அதை நம்மால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய துணையிடம் பழகும் பொழுது இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் சற்று கவனம் வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நினைப்பது முழுவதுமாக தவறாக இருந்தாலுமே அவர்களின் மனநிலையில் இருந்து பார்த்தால் நாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் விரக்தியில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்ற இவர்கள் முன்னிலையில் நாம் சந்தோஷமாக இருப்பதை வெளிப்படுத்தினோமானால் இவர்களுக்கு அது மிகப்பெரிய ஏக்கத்தை கொடுக்கத்தானே செய்யும். அதனால் இவர்கள் முன்னிலையில் பெரிதாக எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது.
பொதுவாகவே இதற்கு தீர்வு இதுவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இவர்களை நம்மால் மாற்ற முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரே காரணத்தை சொல்லிவிடுவார்கள், தனக்கு யாரும் இல்லை என்று. அதனால் என்ன நினைத்தாலும் நீ என்ன செய்தாலும் அவர்களின் பேச்சுத்தான் அங்கே பெரிதாக எடுபடுமே தவிர உன்னுடைய வார்த்தைகள் அங்கு பெரிதாக எடுபடப் போவது கிடையாது. அதனால் நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனத்தில் கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறாள் என்றால் அந்த இடத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருப்பதுதானே நல்லது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற துன்பங்களை எல்லாம் கடந்து நமக்கான விஷயங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் பற்றி என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உனக்கே சரியாக புரிதலின்மையால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று நினைத்து நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சோதனைகளைத்தான் காண்பித்து கொடுத்திருக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியுமா? இதிலிருந்து நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையை, நிச்சயமாக உன்னால் முடியும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாறும். இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே மோசமானதாக இருக்கும் பொழுது என் குழந்தையே, நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை சற்று மாற்றிக்கொள். அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் உன்னோடு இருந்து இந்த பிரத்யங்கரா நான் பார்த்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வந்த சோதனைகளை எல்லாம் கண்டு உன் அம்மா நான் வேதனைப்பட்டிருக்கின்றேன். உனக்கு இந்த சூழ்நிலைகள் இனிமேல் வரவே கூடாது என்று நான் எண்ணி இருக்கின்றேன். ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரும் பொழுதுதான் இந்த அம்மாவிற்கு அது மனவேதனையாக மாறுகின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும். இதுபோன்று இவர்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாதே. இவர்களின் எண்ணங்களும் குணங்களும் இதுதான் என்பதனை புரிந்து கொண்டு எப்படி இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள். இவர்களுக்காக உன் சந்தோஷத்தை நீ இழக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்லவில்லை. இவர்களே உணரும்படி நீ நல்லபடியாக வாழ வேண்டும். ஆனால் இவர்களுக்கு தெரியும்படி அல்ல என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நீ எல்லா விஷயங்களையும் இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது இவர்களின் மனதிற்கு அது நல்ல விஷயங்களாக ஏற்படுத்தவில்லை. மாறாக அவர்களுக்குள் கெட்ட விஷயங்களைத்தான் இது உணர்த்துகிறது. நம்மிடம் ஒருவர் நம்மை நம்பி தன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது இங்கு கிடையாது. அடுத்தவன் வாழ்க்கையில் எந்த நல்லதாவது நடந்து விடுமோ என்று சொல்லி பதற்றத்தோடு இருக்கின்ற மனிதர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இந்த பிரத்யங்கரா என் மூலமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா? இனியாவது இவர்களிடத்தில் நீ கவனமாக இரு. இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை உன் அம்மா நான் கற்றுக் கொடுக்கின்றேன். இந்த நேரம் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் நிச்சயமாக இருக்கின்றது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் தலையிடக்கூடாது என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும். இந்த புரிதலோடு ஒரு வாழ்க்கை இருந்து விட்டால் நிச்சயமாக யாருக்கும் அது எந்த வேதனையும் கொடுக்காது. மேலும் மேலும் எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் வராது. உனக்கான துன்பங்களையும் உனக்கான மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் இதுநாள் வரையிலும் நடத்தியது எல்லாம் போதும். வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும். இனிமேல் எல்லாமும் மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.